தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் இந்திரகுமார் திரடி அவர்கள் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? கடந்த சில நாட்களும் நம்ம பேசணும், சோதனைகளை கடந்து சதிகளை எல்லாம் தகர்த்தெறிந்தோம் அப்படின்னு சொல்லி விசிக திருமாவளவன் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதை குறித்து நம்ம வந்து பேசுகிறோம். இன்னைக்கு அதே மாதிரியே ஒரு அறிக்கை வெளியாகிருக்கு. 1000 கைகள் மதைத்தாலும் ஆதவன் அழிவதில்லை அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுத்து ஆதவ அர்ஜுன் அறிக்கையை வெளியிட்டிருக்கார். 6 மாதம் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் தான் செய்யப்பட்டார். தற்காலிக நீக்கம். மீண்டும் சேருவதற்காக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தற்காலிக இடைநீக்கம் அப்படின்றது செய்யப்படுகிறது. அந்த தற்காலிக இடைநீக்க காலகட்டத்திற்குள்ள ஒருத்தர் முடிவெடுக்கலாம், நான் இந்த கட்சியிலேயே தொடரப் போகிறேனா அல்லது வேற எங்காவது போக போகிறேனான்னு. அப்போ ஆப்ஷனை வந்து ஆதவ அர்ஜுனா கையில் கொடுத்துட்டாரு, நீ முடிவெடுத்துட்டு வாப்பா அப்படின்னு. அவர் நேரடியாக அம்பேத்கர் திடலுக்கே வந்திருக்கலாம். நேற்று கிட்டத்தட்ட மாலை ஒரு 4 மணியிலிருந்து திருமாவளவன் அவர்கள் நேற்று ஆஃபீஸில் தான் இருக்கிறாரு. பலரும் வந்து சந்தித்து விட்டு தான் போனார்கள். இரவு 10 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார். அப்போது நேரில் வந்திருக்கலாம், வந்து ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து நான் பேசியது தவறுதான், நான் உடனடியாக ஒரு மறுப்பு தெரிவித்து விடுகிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்புகள் எதையும் பயன்படுத்தி கொள்வதற்கு அவர் விரும்பவில்லை. அப்படின்றதிலிருந்து அவர் எதற்காக வந்தார் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆதவ அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு ஆதவ அர்ஜுனா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை வந்து சுதந்திரமான கருத்துக்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவர் வலியுறுத்தி இருந்தார். மீண்டும் மன்னராட்சி அப்படிங்கிற அதையுமே அதில் சொல்லி பேசியிருக்கிறாரு. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்கனைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். என்னன்னாலும் இருக்கலாம், அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம். அதில் வந்து நபர்கள் வரலாம் போகலாம், ஆனால் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம். நீதி கட்சியினுடைய பொன்விழா ஆண்டா பவள விழா ஆண்டான்னு ஞாபகம் இல்லை, அதில் அண்ணா அவர்கள் ஒரு உரையாற்றி இருப்பார். என்ன பேசியிருப்பார்னா, மென் மே கம் அண்ட் மென் மே கோ, சிவிலைசேஷன்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்ற ஒரு வரிகளை அவர் பேசியிருப்பார். அதாவது நபர்கள் வரலாம் போகலாம், நாகரீகங்கள் இருக்கலாம், சிதைந்து போகலாம், ஆனால் நாம் எடுத்திருக்கக்கூடிய கொள்கைகள், அதை பின்பற்றக்கூடிய இயக்கம் என்பது மாறாததாக இருக்க வேண்டும் அல்லது காலத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அதனுடைய அடிப்படை பொருள். அது எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே அது பொருந்தும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த ஆர்கனைசேஷனை எப்படி வளர்க்கிறது அப்படின்றதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். இப்போ ஆதவ அர்ஜுனா சேர்க்கப்பட்டதுலேருந்து வரலாம். ஆதவ அர்ஜுனா ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தை வைத்திருக்கிறார். அந்த நிறுவனத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு இன்னைக்கு கேட்டோம் அப்படின்னா, அவர் வந்து போதை ஒழிப்பு பிரச்சாரம்ன்றாரு, அது போக வேறு என்னென்னமோலாம் சொல்கிறாரு. தலித் மக்களை வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதற்காக உழைப்பதற்காகவே உருவாக்கிய இயக்கம் அப்படின்லாம் கண்டபடி அவருடைய இஷ்டத்துக்கு உருட்டி எழுதி கொள்கிறார். இதுதான் அவர் சொல்கிறது. உண்மையிலே என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ விசிகாவுக்குள்ளே வரும் பொழுது அவர் வந்து தன்னை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ப்ரப்போஸ் பண்ணிக்கிறார். ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ப்ரப்போஸ் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல தகவல்களை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷனை வந்து டிஜிட்டலாக எப்படி இயக்குவது அப்படின்றதுக்கு கொண்டு வருவாங்க. அதன் மூலமாக யார் யாரெல்லாம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா தகவல்களையும் டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க. இந்த டிஜிட்டலைஸ் பண்ண தகவலை வைத்து சில வேலைகளை செய்வது, இதுதான் எல்லா ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தினுடைய கோர் பேஸ். இப்போ அந்த அடிப்படையில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அவர் உள்ள வரும் பொழுது இது எல்லாத்தையும் அவர் செய்வார். அப்படிங்கும் பொழுது அப்போ இந்த ஆர்கனைசேஷன் வேல்யூஸோட அவர் செய்யணும் அப்படின்றதுனால அவர் வந்து துணை பொதுச் செயலாளராக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. விசிகாவில் நான் தலித் ஒருவர் சேர்றது அப்படின்றது முன்னாடி கிடையாது. வேலைச்சேரி தீர்மானம்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதற்கு பிறகுதான் தலித் அல்லாதாருக்கு அதில் பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்படி பொறுப்பு கொடுக்கும் பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தால், அவங்களுடைய பைலா படியே என்ன இருக்கு அப்படின்னா, சென்ட்ரல் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த சென்ட்ரல் கமிட்டியில முடிவெடுக்கணும் அப்படின்றது. இப்போ அது உயர்நிலை குழுவாக இருக்கிறது. அப்போ அந்த உயர்நிலை குழு கூடி தான் முடிவெடுக்கணும் அப்படின்றது விதி. திருமா மட்டுமே முடிவெடுத்து திருமா மட்டும் முடிவெடுக்க முடியாது. இது வந்து மேல மட்டும் கிடையாது, மாவட்ட அளவுலையுமே நீங்க நான் தலித் ஒருத்தரை வந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிறீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர் முடிவெடுக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது. ஒரு தலித் ஒருத்தரை நீக்கும் பொழுது அந்த மாவட்ட செயலாளர் முடிவெடுத்து திருமாவர்களிடம் வந்து ஒப்புதல் பெற்றுக் கொள்ளலாம். அவர் ஒப்புதல் கொடுக்காம இல்ல திருப்பி சேர்த்துக்கணும் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனா தலித் ஒருவரை நீக்கிறதுக்காக ஒரு ப்ரொபோசல் வருது அப்படின்னா அதை தலைமைக்கு கொண்டு வரணும். தலைமை தான் அதில் முடிவெடுப்பார்கள். அது தலைவர் மட்டுமல்ல, உயர்நிலை குழுவாகிய தலைவர், பொதுச் செயலாளர்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுக்க முடியும் அப்படின்றது. ஆதவ அர்ஜுனா நீக்கப்படும் பொழுதும் அதே தான். ஏன் அப்படின்னா,
விசிக நாம் எல்லோருக்கும் தெரிந்தது போல அது ஒரு தலித் மக்களினுடைய இயக்கமாக உருவானது. அதற்கு பிறகு அது அரசியல் கட்சியாக வடிவம் பெறுகிறது. அதற்கு பிறகு அது வளர்கிறது. ஒரு கட்சி வளர்ந்து போகும் பொழுது அதில் பலரும் தங்களை வந்து இணைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கு தலித் அல்லாதாரும் அவ்வளவு பேர் உள்ள இருக்கிறாங்க. இப்ப ஆளும் ஷானவாஸ் வந்து ஒரு இஸ்லாமியராக அந்த கட்சியில இன்றைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறார். அந்த கட்சியுடைய இளம் துணை பொதுச் செயலாளராக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. எஸ் பாலாஜி அவர்கள் இருக்கிறார். அவர் ஒரு தலித் அல்லாத பிரதிநிதியாக அந்த கட்சியினுடைய அமைப்புக்காக அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ எல்லோரும் இணைந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த கட்சி இன்னும் விரிவடையும். அந்த விரிவடைதல் அப்படின்றது ரொம்ப யதார்த்தமானது. இந்த இடத்துல இப்ப தலித் அல்லாதார் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை என்பது தலித் அல்லாத மக்களுக்கு தவறான செய்தியை கடத்திவிடக் கூடாது. இங்க தலித் அல்லாதார் போனோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லப்பா அப்படின்னு அவங்க உணர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது தவறான சமிக்கையாக போய்விடும். அப்ப அவங்க மேல உண்மையிலேயே குற்றச்சாட்டு என்ன, அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் தீர விசாரிச்சுதான். இப்ப ஆதவருக்கு நான் பேசுறத வந்து நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்னா திருமா கருத்தை தானே பேசுறாரு. ஆமா, விசிகாவுக்கு நல்லா வளரணுங்கிறதுக்காக தானே அவர் பேசுறாரு. ஏன் அவரை நீக்குறாங்க அப்படிங்கிறப்போ திமுகவுக்கு பயந்துட்டாங்க அப்படிங்கறத மேலோட்டமா அதுதானே அவர் மேல இப்ப வரைக்குமே வைக்கிறாங்க. மேலோட்டமா அப்படி தெரியுது. ஆனா அவர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? கௌதம சன்னா விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அம்பேத்கருடைய எழுத்துக்களையும் அம்பேத்கருடைய பேச்சுக்களையும் கிட்டத்தட்ட நம்ம இங்கிலீஷ்ல வந்து 10-17 வால்யூம்ஸ் பார்த்திருப்போம். அதை தமிழாக்கம் செய்து தமிழ்ல அதை மிகப்பெரிய அளவுல வெளியீடு செய்து வருகிறார். அந்த வேலையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். கௌதம சன்னா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறார். அந்த பதிவுல அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அது நேற்று போடப்பட்ட பதிவு, நேற்று இந்நேரத்தில் போடப்பட்ட பதிவு. அது 200 கோடி ரூபாய் கட்சிக்கு கொடுக்கப்பட்டதாக அல்லது நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டதாக ஆதவர்ஜுனா தரப்பிலிருந்து கொடுத்ததாக செய்தி பரவுதே. இதற்கு ஆதவர்ஜுனா இப்போது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ஒரு பைசா கூட செலவு செய்யவில்லை அப்படின்றத விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா அதுல டிக்ளேர் பண்றாரு. அப்போ நீ அதுவே முதல்ல பொய்யாக இருக்கிறது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய ஒரு மாநாட்டுல நீங்க வந்து அதுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலையை செய்திருப்பவர் தானே தவிர நீங்க அந்த மாநாட்டை நடத்தல. ஒரு பைசா கூட நீங்க செலவு செய்யல. மாறாக அதற்கு முன்பு ஒரு வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டுல QR கோடு மூலமாக கட்சி நிதியின் மூலமாக பல இடங்கள்ல இருந்து நிதி வசூலிக்கப்பட்டது. அந்த நிதி எல்லாம் யாருடைய நிதி? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸினுடைய நிதி அல்ல. அந்த நிதி விசிக தொண்டர்களுடைய நிதி. ஒவ்வொரு நாளும் அன்றாடம் உழைத்து சிறுக சிறுக மக்கள் சேமித்து கொண்டு வந்து கொடுக்கின்ற தொகை. அந்த தொகை வைத்து அடுத்தடுத்து அந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை இவர் கிளைம் பண்ணிக்கிறாரு. அதையும் வந்து அவர் உடைத்து பேசியிருக்கிறார். முன்னணி பொறுப்பாளர்களுக்கு பண ஆசை காட்டி இருக்கிறார் அப்படின்ற புகாரும் கூட இப்போது வெளியே வந்திருக்கிறது. முன்னணி பொறுப்பாளர்களுக்கு பண ஆசை காட்டி இருக்கிறார் அப்படின்னா எதற்காக அப்படின்னு யோசிக்க வேண்டி இருக்கிறது. எதற்காகன்றதை தான் ஆதவர்ஜுனா அன்றைய மேடையிலையும் தெளிவுபடுத்தினாரு. நேற்றைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையிலையும் தெளிவுபடுத்துகிறார். நான் இந்த கூட்டணியை உடைப்பதற்காக வந்தவன் தான் அப்படின்றத அவரே டிக்ளேர் பண்ணிக்கிறார். வேற யாரும்லாம் சொல்லல. இந்த கூட்டணியை ஏன் உடைக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல. இப்ப திமுகவுடனான முரண்பாடு அப்படின்றது விசிகாவுக்கு இன்று நேற்று உருவானது அல்ல. திமுகவுடனான முரண்பாடு அப்படின்றத எதுல சொல்றேன் அப்படின்னா திமுகவினுடைய கட்சியின் கொள்கைகள்லயோ திமுகவினுடைய திட்டங்கள்லயோ நம்மளுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திமுக தமிழ்நாட்டினுடைய சபார்டன் பாலிடிக்ஸை தீவிரமாக முன்னெடுத்த ஒரு கட்சி. அந்த கட்சியோட நாம கூட்டணி வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் சாதிய சமூகமாகத்தான் இருக்கிறது. அதுல ஒரு சில சாதி வெறி பிடித்தவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில ஒரு புகார் வருகிறது அல்லது சிக்கல் வருகிறது அப்படின்னா அதை தீர்ப்பது அப்படின்றது வேற. ஆனால் இந்த காரணங்களை எல்லாம் அடுக்கி வைத்து இந்த கூட்டணியை உடைத்து விடுவது அப்படின்றது வேற. ஏன் இந்த கூட்டணி முக்கியத்துவம் பெறுகிறது? இன்றைக்கு சாதி வெறியை ஊக்குவித்துக் கொண்டிருப்பது எது? சனாதனம் ஊக்குவிக்கிறது. சாதி வெறியை ஊக்குவிப்பது மனுநீதியாக இருக்கிறது. சாதி வெறியை ஊக்குவிப்பது வந்து RSS ஆக பாஜகவாக சங் பரிவார அமைப்புகளாக இருக்கிறது. அப்ப அது தேசிய அளவில் வீழ்த்தப்பட்டாதான் நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய சாதிவெறி அமைப்புகளினுடைய வீரியத்தை கட்டுப்படுத்த முடியும். தேசிய அளவுல சாதிவெறி விடுத்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குட்டி குட்டி சாதிவெறி எலமெண்ட்ஸும் தலை தூக்கி ஆட தொடங்குகிறது. அப்ப அதை ஒழிப்பது அப்படின்றதுதான் முதன்மை நோக்கம். அந்த நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு அத்தனை பேரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். திமுக ஆஸ் அ பார்ட்டி எந்த இடத்துல விசிகாவோட முரண்படல. ஆனா நடைமுறையில சிக்கல் இருக்கு அப்படின்னா அது தீர்த்து கொள்ளக்கூடியது. அந்த சிக்கல் எல்லாம் தெரியாம இந்த கூட்டணியை வைத்து விடவில்லை திருமாவளவன் அவர்கள். அப்போ என்ன யதார்த்தம் இருக்கிறது அப்படின்றத பயன்படுத்தி கொண்டு இப்ப இதை பயன்படுத்தி அவர் என்ன செய்ய முடிவு செய்கிறார் அப்படின்னா பாருங்க இப்பெல்லாம் பிரச்சனை இருக்கு, நம்ம விலகிடலாம். சரி விலகி நீ எங்க கூட்டிட்டு போற? அதிமுக, அங்க இந்த பிரச்சனை வராதா? நாம் தமிழர்கிட்ட கூட்டிட்டு போற, அங்க இந்த பிரச்சனை வராதா? நாம் தமிழர்கள் இப்படி சாதி வெறி பிடித்தவர்கள் இல்லையா? சாதி பெயரை பெருமையாக பேருக்கு பின்னால் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று பேசியவர் சீமான்.
அவர் எப்படி ஒரு இயற்கையான அலையன்ஸை இந்த கட்சியோட உருவாக்கி கொள்ள முடியும்? அப்ப உனக்கு பிரச்சனை கீழே இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை அல்ல, விசிக தொண்டர்கள் மீதான தாக்குதல் அல்ல, உன்னுடைய நோக்கம் வேற ஒன்னா இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற அதே பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆமா, இங்க இருக்கிற அதே பிரச்சனை நாம் தமிழர்ல இருக்கு, தாவேக்கால இருக்குது, அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்குது. அப்போ உன்னுடைய நோக்கம் என்பது இதை உடைக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் ஒரு ஆரம்பத்திலிருந்து வேலை செய்து வந்திருக்கிறார். அதை இந்த பதிவுகளின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. திருமா அவர்கள் இதை முன்னரே ஊகித்த காரணத்தினாலதான் இந்த கூட்டத்துக்கு வரல அப்படின்றத தவிர்க்கிறார். அப்போதே நம்ம பேசும்போது இதே இடத்துலதான் நம்ம பேசியிருந்தோம். உன்னால திருமா இல்லாம கூட்டம் நடத்த முடியுது, ஆனா விஜய் இல்லாம கூட்டம் நடத்த முடியாது அப்படின்னா இது என்ன மாதிரியான பக்குவம் அப்படின்றது. அவருமே திரும்பவுமே அந்த கேள்வியை கேட்டிருந்தாரு, இதை யாரு உங்களுக்கு சொன்னது, இது ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அந்த வரிகள் இருந்துச்சு. அந்த ஒரு வரியிலே எல்லா கேள்வியுமே அடங்கணும்னு சொல்லலாம். நான் வரல அப்படின்னு தெரியுது, ஆனா அதுக்கான யார் இது சொன்னது, எனக்கும் அவருக்குமே தெரிஞ்ச விஷயம், எப்படி ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகைக்கு போனதுன்னு சொல்லி அதுக்கானதை நம்ம அதுல பேசி. ஆமா, அப்ப பிரபலமான பத்திரிகைக்கு தகவல் சொன்னது உங்க தரப்புல இருந்து தான் போயிருக்கு அப்படின்றத இப்ப உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. திருமாவளவன் அவர்கள் நேற்றைக்கு அறிக்கை விட போகிறார் அப்படின்னா, நேற்றைக்கு காலையில அந்த தினமலர் பத்திரிகையில முதல் பக்க செய்தியை பாத்தீங்கன்னா, திருமா மீது அவதூறு சுமத்துகின்ற, திருமா மீது பழி சுமத்துகின்ற ஒரு கட்டுரை. தினமலருடைய நோக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய பார்ப்பனிய செயல் திட்டத்தோட செயல்பட்டு வருகிறது. இப்ப இதுதான் அவங்களுடைய அஜெண்டா, எல்லாரையும் தனித்து விடணும். அப்படி தனித்து விடும் பொழுதுதான் இந்த கூட்டணியை உடைக்க முடியும். இந்த கூட்டணியை உடைப்பதற்கான நோக்கம் என்ன? இது உடஞ்சிருச்சு. இதுல இருந்து விசிகன்ற ஒரு செங்கலை உருவிட்டா அடுத்தடுத்த செங்கல்கள் தானாக சரிந்து விழும் அப்படின்றது அவர்களுடைய யூகமாக இருக்கிறது. இது எல்லாமே ஒருவேளை தெரிஞ்சுதான் ஆதவ அர்ஜுன் இதை முன்னாடியே ப்ரீ பிளான்டா இதெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. தந்தி டிவில ஸ்பீச்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் கொடுத்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், நம்ம உங்களுக்கு கூட அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, அந்த இதுல கரெக்டா பார்த்தா ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாளுக்கும் வாழ்த்தி அந்த இதுல போட்டிருந்தேன். பட் எஸ், ஜெயலலிதா அவங்க முன்னாள் அமைச்சர், ஒரு அயன் லேடி அப்படின்னு எல்லாருமே சொன்ன ஒரு ஆளு தான். பட் இந்த மாதிரியான ஒரு சமயத்துல போடுறப்போ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழும்பும் இல்லையா. ஸோ நம்மளை எப்படியும் கட்சியை விட்டு வெளில அனுப்பிடுவாங்கிறது ஆதவ அர்ஜுன் உச்சிதமாவே தெரிஞ்சிருச்சா? ஓகே, நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க, வேற வழி இல்ல, நம்ம பயங்கரமா இறங்கிடுவாங்க. இல்ல, நீ அனுப்பிடு, நீயா அனுப்பு, அப்பதான் வெளியே போய் விக்டிம் கார்டு பிளே பண்ண முடியும். இப்ப நேற்று அவர் என்ன சொல்றாரு, திரும்ப அவருடைய கவிதையவே எடுத்து தனக்கான சிம்பத்தியை அவர் உருவாக்குறாரு. அப்ப நீங்க என்னை வெளியேத்துங்க, அப்பதானே நான் வெளியே போய் சிம்பத்தி கேட்க முடியும். சிம்பத்தி கேட்டு நான் பாருங்க அவர் கருத்தையே சொல்றேன், ஆனா அவரே அது பிடிக்கலன்றாரு, அவர் விலை போய் விட்டார் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதுதான் அவருடைய அஜெண்டா. நான் அந்த விகடனோட ஆடியோ லான்ச்ல பார்த்தா பிகேவே நான் தான் அழைச்சிட்டு வரேன்னு சொல்றதுக்கு சிம்பத்தி தேவைப்படுது. ஆமா, இப்ப இவரு ஏன் இதை பேசுறாரு அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? திருமா டபுள் கேம் ஆடுறாரு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அதற்கு வலு சேர்க்கும் வகையில ஆதவ அர்ஜுனா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட பாயிண்ட் நம்பர் 1 வச்சுட்டோம் அப்படின்னா, நம்பர் 2 விஜய் பேசும் பொழுது திமுக கூட்டணி அழுத்தம் கொடுக்கிறது. நம்பர் 3 ஊடக விவாதங்கள்ல ஒரு சில பேர் நடுநிலையாளர்களாக தங்களை காட்டிக்கொண்டு ஆதவ அர்ஜுனா அழுத்தத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கான்டெம்ப்ளேட் பண்ற மாதிரியே கருத்துக்களை வெளியிலிருந்து உருவாக்குறாங்க. அப்ப இந்த நோக்கம் யாரோட நோக்கம்ன்றது தெளிவா தெரிகிறதா? இந்த கூட்டணி உடைய வேண்டும் என்பது யாருடைய அஜெண்டா அப்படின்றது தெரியும், பாஜகவுடைய அஜெண்டா. அதற்கு துணை போகின்ற வகையில் அவர் செயல்படுறாரு அப்படின்றதுதான் பெரிய குற்றச்சாட்டு. ஆனா அதற்கு அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற ஆயுதம் திருமா அவர்கள் பேசிய அதே கருத்துக்களை வைத்து எதிர்கொள்வது அப்படின்ற ஒரு குயுக்தியான ஒரு வழியை எடுக்கிறார். அவங்க பொருளை வச்சு அவங்க பிளேம் பண்றது அப்படிங்கிற ஒரு இதை இப்போ வலிமைப்படுத்தி கொள்வதற்காக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பல ஃபேக் ஐடிகளின் மூலமாக இப்ப இந்த ஃபேக் ஐடிகள்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, திருமாவுக்கே அட்வைஸ் அந்த ஃபேக் ஐடிகளின் மூலமாக. அப்ப இந்த மாதிரியான அருவருக்கத்தக்க செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இதை தாண்டி அவர் செய்திருக்கக்கூடிய இன்னொரு அட்ராசியஸான ஒரு விஷயம் தெரிய வருகிறது. என்ன அப்படின்னா, டேட்டா மைனிங் அப்படின்ற சில விஷயங்களையும் கூட அவர் செய்திருக்கலாமோ அப்படின்ற தகவல் வருகிறது. பொதுவாக இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, எந்த கட்சிக்கு வேலை பார்க்க போனாலும் அந்த கட்சி குறித்தான டேட்டாவை டிஜிட்டலைஸ் பண்ணி திருடிட்டு போறது. ஏன் திருடுறாங்க அப்படின்னா, இந்த டேட்டா தான் அவங்களுக்கான அசெட். அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. டேட்டா மைனிங் ஒரு கம்பெனியினுடைய நான் சொல்றேன். இப்ப திமுகவுக்கு ஐபாக் வேலை பார்க்கிறது அப்படின்னா, திமுகவுக்கு வேலை பார்க்கறது ஒண்ணு, அதே சமயத்துல திமுகவுடைய டீப் ரூட்டடான நெட்வொர்க் எப்படி இருக்குன்றதையும் அவங்க அசஸ் பண்ணி எடுத்து வச்சிடறாங்க. பாஜகவுடைய டீப் ரூட்டட் நெக்ஸஸை எடுத்து வச்சிருவாங்க. மற்ற கட்சிகள்லையும் இந்த டீப் ரூட்டட் நெட்வொர்க்கை எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த இது எதற்கு பயன்படுது அப்படின்னா, அடுத்த ஒரு கட்சிகிட்ட போய் வேலை பார்க்க போகும் பொழுது பாருங்க, என்கிட்ட இந்த கட்சியினுடைய மொத்த ஸ்கீமேட்டிக்ஸும் என் கையில இருக்கு, என்னால உங்களுக்கு இதை எப்படி வீழ்த்துறதுன்னு சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு போய் பேரம் பேசுவதற்காக பயன்படும்.
அது பயன்படுமா, அது ரியல் டேர்ம்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுமா இல்லையான்றது வேற. ஆனா இதை வைத்து என்னால ஒரு காரியம் செய்ய முடியும் அப்படின்றதுதான் இவங்களுடைய உத்தி. இது எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளும் பண்ற வேலை தான். யார் யாரு, பிகேல இருந்து, ஜான் ஆரோக்கியசாமியில இருந்து, சுனில் கனுகோலுல இருந்து, இப்ப இவர் வந்து அவங்க லெவலுக்கு கூட கிடையாது. இவர் அதை விட ரொம்ப சுமாரான ஒரு நபர் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது மட்டும்தான் இவருக்கு தெரிந்தது, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுதான் இவருடைய வேலையாக இருந்திருக்கிறது. அதை எடுத்து வைத்துக் கொண்டு இப்ப என்ன வதந்தியை கிளப்புறாங்க அப்படின்னா, பாருங்க வட மாவட்டத்துல வந்து பெரிய அளவுக்கு தலித் இளைஞர்கள் விஜய் பக்கம் வரப்போறாங்க அப்படின்னு ஒரு இதை கிளப்பி விடுறது. உண்மை அப்படி இருக்கா? கிடையாது. நிலவரம் அப்படி இருக்கா? கிடையாது. தொண்டர்கள் எப்படி வருவாங்க? அங்க லோக்கல் இருக்கக்கூடிய தலைவர்களின் மூலமா வருவாங்க. லோக்கல் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது ஒருத்தர் இது வரைக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறார்களா? இல்ல. அப்ப விசிக ஆஸ் அ பார்ட்டி அது இன்டாக்டா இருக்குது, அது ரொம்ப உறுதியாக இறுக்கமாக இருக்கிறது. அதற்குள்ள ஆதவ அர்ஜுனாவால எந்த கருத்து தாக்கத்தையும் செலுத்த முடியவில்லை. அப்போ இப்ப அவர் தனிநபராக வெளியில் வந்து நிற்கிறார். பொதுவா அந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் எல்லாருமே என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா, தான் தான் இந்த கட்சியவே உருவாக்குறோம், தான் என்கின்ற மமதை வந்து இவர்களுடைய தலையை கவிக்கொள்கிறது. உன்னுடைய டேட்டாவை விட, உன்னுடைய நம்பர்ஸை விட, உன்னுடைய திரைப்பட புகைப்படங்களை விட எமோஷன் ரொம்ப பெருசு, உணர்ச்சி ரொம்ப பெருசு. தொண்டர்கள் ரொம்ப முக்கியமானவங்களா. திருமா இஸ் அன் எமோஷன். திருமா வந்து ஒரு உணர்வு எழுச்சி. அந்த உணர்வு எழுச்சியை உன்னால திருடிட முடியும் நீ நினைச்ச அப்படின்னா அது உனக்குத்தான் பெரிய இழப்பு. ரெண்டாவது, இப்ப இது எல்லாமே அடுத்தடுத்து தான் தெரிய வருகிறது. நம்ம முதல்ல பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம முத்திரை குத்த விரும்பல, நீ பாஜகன்ற முத்திரையை நம்ம குத்தல. ஆனா அது எப்படி வெளிப்படுது அப்படின்னா, சங்கராச்சாரியார் நல்லவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீ யாரு அப்படின்ற கொஸ்டின், ஐடியாலஜிக்கல் கொஸ்டின் அதற்கு பிறகு தானா எழுகிறது. உன்னுடைய பேலன்ஸ் எந்த பக்கம் நிற்கிதுன்றதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப உன்னுடைய அஜெண்டா விசிகாவை உடைப்பதாக இருந்திருக்கிறது. அது இந்த அறிக்கையின் மூலமாக தெளிவுபட்டிருக்கிறது. திரும்ப எடுத்த முடிவு ரொம்ப நிதானமான முடிவு. அவர் உடனடியாக நீக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நேத்து கூட கேட்டாங்க, திரும்ப வந்து ஏன் தற்காலிகமா நீக்கிறாரு, ஏன் இடைநீக்கம் பண்றாரு, நிரந்தரமா நீக்கினா என்ன அப்படின்னு. விசிகா வரலாற்றில் 2 பேர் மேலதான் தலைமை வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒன்னு தடா பெரியசாமி, 2வது ஆதவ. தடா பெரியசாமி 3 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டார். அவர் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்தவர். அதுக்கப்புறம் தலித் பாந்தர்ஸுக்கு வந்து திருமாவளவரை பக்குவப்படுத்தி, திருமாவளவன் மூலமாக அரசியல் பயின்று புரிந்து ஜனநாயக வழிகளை கற்றுக்கொண்டு அவர் வந்து இந்த மூவ்மெண்ட்ல சேர்றாரு. அவர் வெளியேற்றப்பட்ட 2வது நாள் எங்க போனாரு அப்படின்னா, காஞ்சிபுரத்துல போய் சங்கராச்சாரியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போனாரு. இவர் வரும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏற்கனவே ஆசீர்வாதம் வாங்கிட்டே வந்துட்டாரு. அப்ப எல்லாருடைய லைனும் ஒன்னா இருக்கு. விசிகாவை பொறுத்தவரையில ரொம்ப பேசிக்கா அடிமட்ட அளவுல இருந்து ஒரு நான்தலித்தை நீக்கணும்னா கூட அதற்கு வலிமையான காரணங்களை அவர்கள் சேகரித்து தான் நீக்குவார்கள். அந்த அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் நடத்திய விசாரணையில இன்னும் பல தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதுலதான் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதை அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு லைன்ல குறிப்பிட்டிருந்தார். என்ன அப்படின்னா, கட்சி தலைவரின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கி பொதுவெளியில் விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றதுதான் அவர் மீது வைக்கக்கூடிய பிரதானமான புகார். இந்த புகார் தான் ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமல்ல, உள்ளே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு இது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும். அப்ப கருத்து சொல்வதற்கு இடம் இல்லையா அப்படின்னா, துணை பொதுச் செயலாளர்கள் 10 பேர் இருக்கிறாங்க, அமைப்பு செயலாளர்கள் 10 பேர் இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர் 2 பேர் இருக்கிறாங்க, தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இப்படி தலைமையிலேயே ஒரு 25 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள கருத்து பரிமாறிக்கொள்வதற்கு எல்லா உரிமையும் உண்டு. இவர்களுக்குள்ள மாற்று கருத்துக்களை தீர்க்கமாக சண்டையிட்டுக் கொள்வதற்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன் வந்து 3 சீட்டு கொத்துக்கிட்டீங்க, இன்னொரு 2 சீட்டு கேட்டு வாங்குங்க, ஏன் 7 சீட்டு கொத்துக்கிட்டீங்க 10 சீட்டா வாங்குங்க, ஏன் 2 சீட்டு கொத்துக்கிறீங்க, ஏன் வந்து ஒரு கேண்டிடேட்டை மட்டும் நீங்க வந்து உதயசூரியன்ல போட்டியிட வைக்கிறீங்க, வேண்டாம் அப்படின்னு எல்லாவற்றையும் பேசுவது உள்ளுக்குள்ள உரிமை இருக்கு, வெளியே கிடையாது. ஏன் கட்சிக்குள்ள செயற்குழுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, ஏன் கட்சிக்குள்ள பொதுக்குழுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, ஏன் கட்சிக்குள்ள வந்து தலைமை நிலைய குழுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, ஏன் கட்சிக்குள்ள அமைப்பு செயலாளர்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, உயர்நிலை குழுன்னு எதுக்கு வச்சிருக்காங்க? இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு தானே இந்த அமைப்புகள் இருக்கு. நீ அதை மேடை போட்டு பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா நீ இதுல இருந்து வெளியே போவதற்கு நீயே தயாராயிட்டன்னு தானே அர்த்தப்படுகிறது. அந்த வகையில் ஆதவ அர்ஜுனா அவரே கிளம்பி போயிருக்கிறாரே தவிர, திருமாவளவன் அவர்கள் அவருக்கு எல்லா வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார், திருந்தி வருவதற்கான எல்லா வாய்ப்பையும். அவரு தனக்கு டேட்டா கிடைச்சிருச்சு, இது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கிளம்பி போயிருக்கிறாரு. இதை வைத்துக் கொண்டு அவரால் எதுவும் செய்ய முடியாது. 2வது, திமுக அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. திமுக என்ன அழுத்தம் கொடுக்க முடியும்? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் அந்த சஸ்பெண்ட் கொடுத்த உடனே போய் முதலமைச்சரை வந்து போய் பார்த்தாங்க அப்படின்னா அது நம்மளோட இதுல தெரியும். எஸ், ஒரு முதலமைச்சரை போய் பாக்குறாங்க அப்படின்னா உடனே போய் எல்லாம் பாத்துட முடியாது, முன்னாடியே அவங்க இருக்கணும். அதுக்கும் அவங்க நிவாரணம் கொடுக்கறது தான் போறாங்க.
பட் இது எதோட சிங்க் ஆகுது அப்படின்னா, அவர் இந்த சஸ்பெண்ட் கொடுத்த உடனேயே முதலமைச்சரை போய் வந்து பார்த்துட்டார். நியூஸ் பிரேக்கிங் வர்றது அப்படிதானே வருது. இந்த நிலையில் ஆதவ அர்ஜுனா வந்து தகுதி 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலை தற்போது முதலமைச்சரை வந்து சந்தித்திருக்கிறார் அப்படின்னு அந்த செய்தி வந்தோடனே ஓகே, காமன் பீப்புள் என்ன இருப்பாங்க, ஓகே அங்க வந்து ஏற்கனவே அழுத்தன்னு ஒரு நியூஸ் வேற அவங்க கொடுத்துட்டாங்க, உடனே இங்க போய் பார்த்துட்டாங்களே அப்படின்னு அந்த ஒரு விஷயம். இந்த நடுநிலையான கருத்துக்களை பேசுபவர்களுக்கெல்லாம் பயந்து நாம நிகழ்ச்சி நிரலை மாற்றிக்கொண்டிருக்க முடியாது. திருமா அவர்களுடைய ஷெட்யூல் அப்படின்றது எவ்வளவு டைட்டான ஷெட்யூல்னு அவர்கிட்ட பேட்டி கேட்டு ஃபாலோ பண்ற எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் நன்றாக தெரியும். காலையில் அவர் ஆபீஸை திறந்து வெளியே வந்தார்னா கிட்டத்தட்ட அதனுடைய சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க மதுரையில் அழகர் கோயிலில் திருவிழா நடக்கும்போது கள்ளழகர் வந்து அழகர் கோயில்ல இருந்து கிளம்புனது தான் திரும்ப போய் தீர்த்த தொட்டின்னு ஒண்ணுல வைப்பாங்க அழகரை. அப்படி வைக்கிற வரைக்கும் அழகர் திருவிழா தான், நிக்கிறதுக்கு இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து திருக்கண் வைத்து பக்தர்கள் காத்திருப்பார்கள். மண்டகப்படிகள் இருக்கும், மண்டகப்படிகள்ல இருந்து அவர் அருள் பாலிப்பார். அதற்கு பிறகு நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் முடித்து விட்டு அழகர் திரும்பி போற வரைக்கும் திருவிழா தான். திரும்ப தினசரி அப்படியான திருவிழாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் அவரை அந்த அளவுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காலையில் அவர் ஆபீஸை விட்டு வெளியே வர்றாரு அப்படின்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து, கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து, ஊர்ல இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து, நாட்டில் இருக்கிற பிரச்சனை வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளோடும் யாரோ ஒருவர் பார்க்க வருகிறார். அவர்களிடம் பேசி அவர்களுக்கு சமாதானப்படுத்தியும் அவர்களுக்கு தீர்வு சொல்லியும் அவர்களுக்கு வழிகாட்டியும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அத்தனை திருமண நிகழ்ச்சிகள், காது குத்து நிகழ்ச்சிகள், அத்தனை வந்து பல்வேறு வகையான குடும்ப நிகழ்ச்சிகள்லையும் அவர் இருந்தாதான் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு அவருக்காகவே திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பல திருமண வீடுகள் இவர் போக தாமதமானா என்ன, நான் ஒரு நாள் தள்ளி வச்சு மறுநாள் திருமணம் நடத்துறேன்னு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் வந்து மக்களால் கொண்டாடப்படுகின்ற, தினமும் ஒவ்வொரு ஊரிலும் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறார். 6ஆம் தேதி புத்தக வெளியீட்டு விழா நடக்குது. அன்னைக்கு நைட்டு நிகழ்ச்சி முடியுது. 6ஆம் தேதி அவர் ப்ரோக்ராம்ல இருக்கிறாரு, வந்து சேர்றாரு. 7ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கர் திடல்ல நடக்குது. ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் வர்றாரு, விஜயசங்கர் வர்றாரு, ஜெயரஞ்சன் வர்றாரு, மருதையன், இப்படி பல பேர் அந்த மேடையில் இருக்கிறாங்க. அவங்களோட பேசி முடித்து அவர்களை வழி அனுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. திருமா அவர்கள் அழைத்ததற்காக மட்டும்தான் ஆனந்த் டெல்டும்டே வந்தாரே தவிர விகடன் கூப்பிட்டது என்பதற்காகவோ, ஆதவ் கூப்பிட்டு விட்டார் என்பதற்காகவோ, விஜய்னு ஒரு நடிகர் வர்றாருன்றதுக்காகவோ ஆனந்த் டெல்டும்டே வரக்கூடிய நபர் அல்ல. அவர் எதில் நம்பிக்கை உள்ளவர் அப்படின்னா ஐகானோ கிளாஸ்ட் அப்படின்றது நம்பிக்கை உள்ளவர். பிம்பங்களை உடைப்பவர் அம்பேத்கர் என்று புத்தகத்தை எழுதியவர். அந்த புத்தக வெளியீட்டு விழா அன்றைக்கு நடக்கிறது. அந்த வெளியீட்டு விழாவில் அவரோடு கலந்து கொள்கிறார். அது முடிவதற்கு மாலையாகி விடுகிறது. மாலை ஆனதற்கு பிறகு அவர் மதுரைக்கு கிளம்ப வேண்டி இருக்கிறது. மதுரைக்கு அவர் கிளம்பி போறாரு. மதுரையில கிளம்பி போனார் அப்படின்னா மறுபடியும் அன்றைக்கு நாள் முழுவதும் திருவிழாவை முடித்து விட்டு அவர் திரும்பவும் சென்னைக்கு வந்து சேர்றாரு. வரும்பொழுதே அன்றைக்கு மாலையே வந்து ரவிக்குமார் அவர்கள் நேரம் கேட்கிறார். எதுக்கு அப்படின்னா வெள்ள நிவாரணத்திற்கு விசிகா சார்பாக நிதி கொடுப்பது அப்படின்னு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுக்கு 2 மாத சம்பளத்தையும், சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாத சம்பளத்தையும் மொத்தமா ஒரு 10 லட்சம் ரூபாய் திரட்டி முதலமைச்சர்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு முடிவு செய்யறாங்க. நேரம் கேட்கறாங்க. ஏன் நேரம் கேட்கறாங்க அவசரமானா, போன வாரம் ஃபுல்லா நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல தான் இருந்தாரு. இந்த வாரம் மறுபடியும் நாடாளுமன்றம் இருக்கு, நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா போகலன்னா எடப்பாடி கேட்கிறாரே நீங்க நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணீங்கன்னு. அவர் ஆதரிச்சு ஓட்டு போட்டதெல்லாம் அவருக்கு தப்பா தெரியாது, தப்பான சட்டங்களை ஆதரித்ததெல்லாம் அவருக்கு தெரியாது. மக்கள் போராட்டத்தை யாராவது நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நீ உள்ள போய் போராட்டல, உள்ள போய் அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 1000 நொரநாட்டியம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. அப்ப திங்கட்கிழமை காலையில அவருக்கு நாடாளுமன்றத்துக்கு போவதற்காக பிளைட் புக் பண்ணியிருக்கிறாங்க. 9:50க்கு சென்னையில பிளைட்டு. ஆனா முதலமைச்சருடைய நேரம் கிடைச்சா கொடுத்துட்டு போயிடலாம். ஏன், ஏற்கனவே 1 வாரம் லேட்டு நிதி கொடுக்கிறது. இன்னொரு வாரம் தள்ளி வச்சு அடுத்த சனி ஞாயிறு போய் கொடுத்தா அது ரொம்ப தாமதமானதாக இருக்கும். மக்களுக்கு உதவிகள் போய் சேராது. மக்களுக்கு அது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காகத்தான் இந்த நிதியை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கறது. அப்ப நேரம் ஒதுக்குறாங்க. காலைல 9 மணிக்கு நேரம் ஒதுக்குறாங்க. 9 மணிக்கு என்னங்க பண்றது, 9:50 பிளைட்டு, நான் இன்னைக்கு ஷெட்யூலை கேன்சல் பண்ணிடுறேன், முதலமைச்சர் வந்து இதை முடிக்கட்டும், அசம்பிளியை முடிக்கட்டும், முடிச்சதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அசம்பிளியில முதலமைச்சருக்கு இந்த தகவல் தெரியுமா சந்திக்கிற நேரத்தில் அப்படின்னா தெரியாது. ஏன்னா இந்த நீக்கிற நடவடிக்கை எத்தனை மணிக்கு வருது, 11 மணியை ஒட்டி வருது. அசம்பிளிக்கு போன எல்லாருக்கும் நல்லா தெரியும் அசம்பிளிக்கு உள்ள நெட்வொர்க் வேலை செய்யாது. ஒரு உறுப்பினர் வெளியே போயிட்டு வர்றாரு. வெளியே போயிட்டு வரும் பொழுது அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு தகவல் சொல்றாரு. ஆளூர் ஷானவாஸும் SS பாலாஜியும் போன் எடுத்து பேசிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள நீக்கினதா அறிக்கை வந்திருக்குப்பா அப்படின்னு. அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா முதலமைச்சர் எடப்பாடி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த டென்ஷன் இது முடிந்து விட்டு முதலமைச்சர் வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே எல்லா பேரும் போய் ரூம்ல பாக்குறாங்க, கொடுக்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. அங்க முதல்வர் கேட்டது என்ன அப்படின்னா,
வாங்க அப்படின்னு 10 லட்ச ரூபா எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்குறோம், சின்ன தொகை தான். அவர் பார்த்துட்டு 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க, என்ன சின்ன தொகைன்றீங்க, வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு டக்குன்னு கூப்பிடுறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வழக்கமாக முதலமைச்சர் அலுவலகத்துக்குள்ள பொறுமையாக உட்கார்ந்து எடுக்கின்ற ஃபோட்டோவாக இருக்காது. அது வேகமாக கொடுத்து எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோவாக தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு புத்தக வெளியீடு, கையோட திருமாவளவன் அவர்களை ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டு போறாரு. அழுத்தம் கொடுக்குற ஒருத்தர் தான் சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டணி கட்சி தலைவரை அன்போட கைப்பிடிச்சு கூட்டு போவாரா? இல்ல இந்த தகவலே அவருக்கு தெரியாத போது எப்படி கைப்பிடிச்சு கூட்டு போவாரு? எதுவுமே பேசப்படலையே. இவங்களுக்கு தான் பல பேருக்கு எங்கெங்கேயோ சோர்ஸ்கள் வைத்திருக்கிறார்கள், புலிகள். இந்த புலிகள் எல்லாம் போய் எங்கேயாவது போய் எடுத்துட்டு வர வேண்டியதான தகவலை, ஏன்னா எந்த தகவலும் கிடையாது. இதுதான் நடந்தது. இதை வைத்து இவர்கள் திரிக்கின்ற வேலைக்குத்தான் நேற்று திருமாவளவன் அவர்கள் நைட்டு 11 மணிக்கு அவர் விளக்கம் போட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ இது தேவையில்லாத நெருக்கடிகளை சமூக வலைதளங்களின் மூலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுல ஆதவர்ஜுனா வேலை பார்த்திருக்கிறாரு அப்படின்றதுதான் சிக்கலாக இருக்கிறது. இதை திருமாவளவன் அவர்கள் இதை கட்டுப்படுத்தும், திருமாவை கட்டுப்படுத்துவார்கள் அப்படின்னா, அப்படி கட்டுப்படக்கூடிய தலைவராக அவர் இருந்திருந்தால் அதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, திமுக கட்டுப்படுத்துது அப்படின்ற அந்த பாயிண்ட்டு ஏன் இன்வேலிடா பார்க்குறேன்னா, திமுக விசிகாவை என்னன்னு மிரட்டும். நீங்க இல்ல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க. இல்ல, இப்ப விஜய் நிகழ்ச்சி இதெல்லாம் இருக்குல்ல, விசிகாவுக்கு திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன? கூட்டணியை விட்டு வெளியே போக கூடாதுன்னு. அது ஒண்ணுதான் அழுத்தம், வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்ல. ஆட்சியில அவங்க அமைச்சரா யாரும் இருக்காங்களா? இல்ல, அமைச்சரா யாரும் கிடையாது. அல்லது இவங்க எல்லாரும் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கிறாங்களா? கிடையாது. அல்லது வேற ஏதாவது துறையில பொறுப்பாளர்களா அல்லது வெவ்வேறு இதுக்கு தலைவர்களா எதுவும் போட்டிருக்கிறாங்களா? கிடையாது. எம்எல்ஏக்கள், அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கூட்டணி, இவ்வளவுதானே. இந்த கூட்டணி கூட்டணியின் பெயரை வைத்து விசிகா நீங்க உள்ளே இருங்க வெளியே போயிடாதீங்கன்னு திமுக சொல்லிட்டு இருக்கா? தான் அசுர பலத்தோடு இருப்பதாக நினைக்கின்ற ஒரு கட்சி விசிகா நீங்க வெளியே போயிடாதீங்கன்னு பிடிச்சி இழுத்து வச்சிருக்க முடியுமா? இல்ல அப்படி இழுத்து வைத்தாதானே உள்ள இருப்பாரா? எங்க எடப்பாடிட்ட போனா அவர் தான் 20 சீட்டு தரேன் 40 சீட்டு தரேன்னு ஏலம் விட்டுட்டு இருக்கிறாரு. போட்டியிடுவதற்கு ஆள் இல்லாம, செலவு செய்யறதுக்கு ஆள் இல்லாம, என்ன செய்யறதுன்னு தெரியாம 30, 40, 50, 60, 70 வரைக்கும் ஏலம் விட்டுட்டு இருக்கிறாரு. விஜய்க்கு 70 சீட்டு தர்றேன், நீங்க 100 சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் நிலவரம். அப்போ விசிகாவுக்கு திமுக இல்லைனாலும் பல ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது திமுகவுக்கு தெரியும். அப்ப அழுத்தம் திமுகவுக்கா விசிகாவுக்கா? இப்ப இது தேவையில்லாத வேலை. 2 பேரும் கூட்டணி கட்சிகள் ரொம்ப பொருத்தமான ஒரு கூட்டணியாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ள சம்பந்தம் இல்லாத சில சர்ச்சைகளை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். இந்த சம்பந்தம் இல்லாத சர்ச்சைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் பொறுப்பும் திருமா அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் தினமும் பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பொறுப்புடன் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால அவரை குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய பொலிட்டிக்கல் நரேஷனையும் திருப்பக்கூடிய அளவுக்கு திராணி உள்ள தலைவர் அவர் ஒருத்தர் தான். தமிழ்நாட்டில் அவர் மனுநீதியை கொளுத்திய காலகட்டத்தில் ஒட்டுமொத்த நாடும் அலறியது. என்ன நடக்குதுன்னு நாடே அலறியது. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் பாஜக அந்த கதறலை வெளிப்படுத்தியது. எப்படி மனுநீதியை எப்படி கொளுத்தலாம்னு ஆனால் அவர் கொளுத்தி காட்டினார். அப்போ இந்த நரேஷன்ஸுக்கெல்லாம் கட்டுப்படக்கூடியவர் அல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி இவர் கட்டுப்படுறாரு அல்லது திமுக டீல் பேசிட்டாரு அப்படின்னா, பாஜக கொடுத்த டீலை விட பெரிய டீல் திமுக கொடுத்துருமா? உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, சட்டப்பேரவைக்கு கிடைக்கிறாங்க. பாஜக அது கிடையாது. ஆனா பாஜக கொடுக்குற அந்த பொருளாதார டீலை விட பெரிய டீலை திமுக கொடுத்துருன்னு நம்புறாங்க. எனக்கு அது தெரியல. எத்தனை 1000 கோடிகளை இறைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில் இருப்பது ஒரு கொள்கை ரீதியான உறவாக ரொம்ப அருமையாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு பேசக்கூடிய அமைச்சர்கள் பேசுவதை எடுத்து பாருங்க. விசிகா குறித்தான கருத்துக்கள் கேட்கப்படும் பொழுது இது கொள்கை கூட்டணி அப்படின்றதுல ரொம்ப அழுத்தமா இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு கேட்டு போகும் பொழுது, திருமா அவர்களுக்கு ஓட்டு கேட்டு போகும் பொழுது, நம்ம கூட்டணி கட்சி தலைவர் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், வழக்கமா பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். எனக்கு வழிகாட்டியாக இருப்பவர் திருமா அவர்கள் அப்படின்ற கிரெடிட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் கொடுக்கிறாரு? அவர் உணர்ந்து கொடுக்கிறார். அப்போ இந்த தலைமைக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கிறது, ஒரு இயல்பான உறவு இருக்கிறது.
அந்த உறவில் சிக்கலை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த உறவு ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச சூழல். அந்த சூழலை அகற்றும் வரை இந்த கூட்டணியை உடைப்பது என்கின்ற கனவு கனவாகவே தான் இருக்கும். ஸோ அதனாலதான் திருமாவளவன் சொல்ற ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத கேட்க வேண்டிய நேரம் இது கிடையாது. இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தொடர் பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்துக்கு மக்கள் செல்வாக்கும் தேவை, கட்சிகளின் செல்வாக்கும் தேவை. திருமாவர்கள் அதை தொடர்ந்து பேசியதன் விளைவாகத்தான் இன்னைக்கு ஆதவர்ஜுனா அந்த கருத்தை தூக்கிட்டு சுத்துறாரு. ஆமா, இவர் கண்டுபிடிச்ச கருத்து இல்ல. ஆமா, திரும்பவும் என்னன்னா இப்போ பாசிசம் அப்படிங்கிற பிஜேபி நம்ம எதிர்க்கணுங்கிற அந்த ஒரு நிலையில இப்ப இதை நம்ம புஷ் பண்ணணுங்கிற தேவை நேரமும் இப்ப இல்ல, நமக்கான கடமை அப்படிங்கிறது வேற ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கடந்து இது பாக்குறப்போ ஸோ ஆதவர்ஜுனா ஃபைனலா எங்க தான் போவாரு? ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை அவர் விஜயோட ஐடிவி அவங்க இதில் பார்க்க போவாங்க, இல்லை சில ஊடகங்கள் சில வெப்சைட் என்ன சொல்ல ஒருவேளை புஷி ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இவர் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அப்படிலாம் சொல்றாங்களே. ஸோ தாவேக்கால போய் அவர் அங்கே இங்கே விசிகால இருந்த மாதிரி தாவேக்காலையும் போய் ஒரு முக்கியமான பொறுப்பை எடுப்பாரா? மேபி அவர் எங்க போவார்னா காணாமல் போவார். அப்படியே அவர் பொலிட்டிக்கல் பிரசன்ஸை மீடியா மேனேஜ்மெண்ட் மூலமாக அவர் காட்டி கொண்டாலும் கூட களத்தில் இன்றைக்கு அவர் ஒன்றுமற்ற ஒரு நபர். அவருக்கு எந்த செல்வாக்கும் களத்தில் தாவேக்கால சேர்த்துக்க மாட்டாங்களா? தாவேக்காவில் சேர்த்துக் கொள்வதும் சேர்த்துக் கொள்ளாததும் அவங்களோட விஜயினுடைய முடிவா புஷி ஆனந்தின் முடிவான்னு தெரியல. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் முடிவெடுப்பாங்க சேர்த்துக்கலாமா வேண்டாமான்றத. அப்படி சேர்த்துக்கிட்டா இவர் கட்சியில தங்குவாரான்றதை மட்டும் யோசிக்கணும். ஒரு கட்சிக்கு வந்தவர் ஒரு வருஷம் கூட அந்த கட்சியில தாக்கு பிடிக்க முடியாம தெரிச்சு ஓடுறாரு அப்படின்னா உங்க கட்சிக்கு அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றத அந்த கட்சி யோசிக்கணும். அப்படி யோசிக்கக்கூடிய திறன் உள்ளவர்களாக இருக்கிறார்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இது எல்லாமே எதை டைவர்ட் பண்ணுது அப்படின்னா, தேசிய அளவில் பாஜக அரசு இன்னும் தொடர்கிறது, தேசிய அளவில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் இன்னும் தொடர்கிறது, தேசிய அளவில் தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதல் இன்னும் தொடர்கிறது. இந்த தாக்குதலை எல்லாவற்றிலும் இருந்தும் மக்களை திசை திருப்பிவிட்டு திமுக அதிமுகன்னு விவாதிங்க, திமுக பாஜகன்னு விவாதிங்க, திமுக விசிகான்னு விவாதிங்கன்னு நம்மளை டீவியேட் பண்ணுவதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள். இந்த பாசிச சூழலுக்கு உள்தான் இந்த கூட்டணி இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த பாசிச சூழலை விலக்கி தூக்கி எறியும் வரைக்கும் இந்த கூட்டணி தொடரும். அதற்கு பிறகு உள்முரண்களை பேச முடியுமே தவிர உள்முரண்களை பேசி வெளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரிக்கு இடம் விட்டு விடக்கூடாது என்பது திமுகவுக்கும் நன்றாக தெரியும், விசிகாவுக்கும் நன்றாக தெரியும். இது ஆதவர்ஜுனா போன்றவர்களுக்கு புரியாது. இந்த அரசியல் புரிந்திருந்தால் அவர் இப்படியான ஒரு அருவருக்கத்தக்க காட்சிகளை அரங்கேற்றி இருக்க மாட்டார். அந்த நாகரிகமற்ற மனிதர் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கு இருக்கக்கூடிய நாகரிகத்தை சீரழிக்கத்தான் பார்ப்பார். ஓகே, நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி.